ஹாய்! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து புரட்டாசி சனிக்கிழமையோட 3வது வாரம் தான். ஸோ 2வது வாரம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டோம். ஸோ எங்கே பெருமாள் கோயில் இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். 3வது வாரம் தலிகை போட்டால் ரொம்ப நல்லதுன்னாங்க. அதனால தான் 3வது வாரம் தலிகை போடுறேன். நான் வந்து தலிகை வந்து நார்மலாக வந்து இலையெல்லாம் போட்டு சாமிக்கு பிரசாதம் வைப்போம்ல அந்த மாதிரி தான் வைப்பேன். பட் இந்த தடவை வந்து அந்த பெருமாளோட உருவத்தை நம்ம அந்த தலிகையில் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி கொண்டு வந்திருக்கேன். பட் நல்லா வந்திருந்தது. அப்படியே பெருமாள் வந்து அம்சமாக வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இன்னும் தலிகை போடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் போடுங்க. ரொம்ப நல்லது தான். இந்த புரட்டாசி மாதமே அவருக்கான மாதம். இதில் 3, 1, 2லாம் கிடையாது. பட் 3ல் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்கன்ட்டு தான் நான் வந்து 3ல் போட்டேன். எல்லா வாரமே வந்து புரட்டாசி வாரமில் சனிக்கிழமை வந்து ரொம்ப நல்லது தான். ஸோ அது இதுன்னெலாம் யோசிக்க வேணாம். ஒரு வேளை 3 தான் போடணும் 4 போடக்கூடாதுன்னெலாம் யோசிக்காதீங்க. ஒரு வேளை போடலை நமக்கு வந்து சுச்சுவேஷனும் நம்ம பார்க்கணும்ல. ஸோ அதனால் வந்து எந்த வாரம்னாலும் புரட்டாசியில் போடலாம். எனக்கு 3வது வாரம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு 2 வாரமே வந்து எனக்கு வந்து போட முடியல பர்சனல் ரீசன்னால். அதனால தான் 3வது வாரம் ஃபிக்ஸ் பண்ணேன். ஆல்ரெடி நான் வீடியோக்குள்ளே போட்டிருப்பேன் பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் வந்து 3rd வீக் ஓகே அப்படின்னு போட்டேன். அதுவாக தான் அமைஞ்சது 3வது வாரம் போடுறதுக்கு. ஸோ இந்த வாரம் போட்டாச்சு அழகா. துளசிக்கு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுவேன்ல அதே மாதிரி துளசிக்கு பூஜை பண்ணிட்டேன். இதில் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. நான் அதையும் கிளியர் பண்ணிடுறேன் துளசியை பற்றி. ஆக்சுவலி அவங்களோட கொஸ்டின் என்னென்னா பங்காளி தீட்டு இருந்தால் துளசிக்கு வந்து தண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதை பற்றி எந்த பிரச்சனையுமே கிடையாது. துளசின்றது ஒரு செடி. ஸோ அதை வந்து நம்ம தண்ணி ஊற்றலைன்னா அது வாடிடும்ல. ஸோ அதனால் நார்மலாக தண்ணி ஊற்றுங்க. மற்றபடி பூஜை பண்ணுறது விளக்கேற்றுறதும் அந்த விசேஷம் முடிகிற வரைக்கும் எதுவும் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்கள் விளக்கேற்றி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் வந்து அந்த 16 டேஸ் வந்து நார்மலாக ஈவினிங் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கப்பில் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. மற்றபடி பூஜை எதுவும் அந்த 16 டேஸ் விசேஷம் முடிகிற வரைக்கும் பண்ண வேண்டாம். மற்றபடி எந்த தீட்டுமே வந்து கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் என்னென்னா துளசிக்கு தண்ணி கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் தான் கொடுக்கணுமா அப்படின்னு. கண்டிப்பாக மார்னிங் தான் தண்ணி கொடுக்கணும். அது வந்து சூரியனையும் நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணுற மாதிரி. சூரியனுக்கும் துளசிக்கும் சேர்ந்து தான் அந்த கங்கா ஜல் இருக்குது பார்த்திங்களா அதை தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதை வந்து தீர்த்தம் தான் சொல்லுவாங்க. தண்ணின்னே சொல்லக்கூடாது. அதை வந்து தீர்த்தம் துளசிக்கு வந்து தீர்த்தம் கொடுக்குறோம் அப்படி தான் சொல்லணுமே தவிர அதை வந்து தண்ணி கொடுக்குறோம் அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். ஸோ அந்த இது தான். அதனால் மார்னிங் தான் கொடுக்கணும். ஈவினிங் மேலே வந்து கொடுக்கக்கூடாது. அது மார்னிங் ஒரு 10:30, 11 வரைக்கும் கூட கொடுக்கலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஹேபிட்டில் நீங்கள் சேர்த்து பாருங்களேன். அப்புறம் நீங்களே உங்கள் லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம லைஃப் ஸ்டைல் அவ்வளோ சேஞ்ச் ஆகும். கண்டிப்பாக காலையில் எழுந்திரிச்சு அந்த சோம்பேறித்தனம் போயிடும். குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு துளசிக்கு வந்து நம்ம ஜெல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது அன்றைக்கி டே கூட ஃப்ரெஷ் ஆகும். இது நான் வந்து ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வேணால். ஸோ அது வந்து கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஈவினிங்க்கு அப்புறம் வந்து ஜெல் கொடுக்கக்கூடாது. நார்மலாக வந்து தியா வச்சுக்கலாம், தீபம் வச்சுக்கலாம், அகர்பத்தி ஈவினிங் காமிச்சிக்கலாம். மற்றபடி ஜெல் கொடுக்கக்கூடாது. ஸோ அவ்வளோதான். என்னோடய துளசி பூஜையும் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து வீட்டுக்குள்ளே வந்து விளக்கேற்றிட்டு பூஜையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்க விளக்கெல்லாம் உள்ளே இருக்க விளக்கெல்லாம் பொருத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கீழெல்லாம் நல்லா தொடச்சிட்டு ஒரு தனியாக பலகை போட்டு அதில் மஞ்சள் துணி விரித்து அதில் வந்து நம்ம பெருமாள் ஃபோட்டோ வச்சுட்டேன். இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை எப்படி பெருமாளை நம்ம வந்து கும்பிடுறோம். ஸோ அதே மாதிரி ஈக்குவலாக வந்து மகாலட்சுமி நம்ம வெள்ளிக்கிழமை புரட்டாசி மாதம் வெள்ளிக்கிழமையில் நம்ம மகாலட்சுமிக்கு வந்து தனியாக வந்து பூஜை பண்ணி அவங்க சிலைகள் இருந்தால் அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச அந்த பால்னால் செஞ்ச ஏதோ ஒன்று நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சாமி கும்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் ரொம்ப கஷ்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது காரியம் வந்து தடங்கலாகிட்டே இருக்குது. வீடுமே வந்து லக்ஷ்மி கடாட்சமாக இல்லை அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக வந்து அது மாறும். இந்த புரட்டாசி மாதம் எப்படி பெருமாளுக்கு ரொம்ப உகந்ததோ அதே மாதிரி மகாலட்சுமிக்கும் ரொம்ப ரொம்ப உகந்தது. இதில் தான் நமக்கு நவராத்திரியும் வருது பார்த்திங்களா. அதனால ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வந்து லக்ஷ்மியும் வந்து ஃப்ரைடே இந்த புரட்டாசி மாதம் வெள்ளிக்கிழமை வந்து தவறாமல் வந்து லக்ஷ்மியும் கும்பிடுங்க.
அண்ட் தென் பார்த்திங்கன்னா அந்த அஸ்ட்ராலஜி மேலே பிலீவ் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து எனக்கு கோயிலில் ஒரு ஐயர் சொன்னது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னது. இதை நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயம். சனி பயிற்சி நடந்துகிட்ருக்கு அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை விரதம் இருந்து அந்த காக்காவுக்கு வந்து சாதம் வச்சு நம்ம கும்பிடும்போதும், பெருமாளை வந்து நம்ம கும்பிடும்போதும் அதோட தாக்கம் வந்து ரொம்பவே வந்து கம்மியாகும். ஸோ அதனால் சனிக்கிழமை வந்து ஃபாஸ்டிங் இருந்து பெருமாளையும் சரி சனீஸ்வரரையும் சரி கும்பிடும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாகும். இது வந்து எனக்கு கோயில் ஐயர் சொன்னது தான், அதுதான் உங்ககிட்ட நான் கன்வே பண்ணுறேன். அதனால் இந்த புரட்டாசி மாதத்தில் அவ்வளோ ஒரு பெரிய விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது. தவற விடாமல் இப்போ தவற விட்டுருந்தா கூட இன் ஃப்யூச்சரில் இன்னும் 2 வாரம் இருக்குது. ஃபாஸ்டிங் வந்து நம்மளால் ஃபுல்லாக இருக்க முடியாட்டியும் பால் பழங்கள் எடுத்துக்கலாம், ஒரு வேளை வந்து விரதம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா வீட்லேயுமே எல்லாமே வந்து பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தலிகை தான். ஸோ இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் வந்து பெருமாளோட உருவத்தை வந்து ஃபுல்லாக வந்து போட்டேன். ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. ஸோ அம்மா கூட இருக்கிறாங்களா, அதனால கொஞ்சம் பயம் இல்லைல்ல, எதனால அம்மா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா என்ன பண்ணுவேன், நார்மலாக சாதம் எடுத்து வச்சு அப்படியே தான் பண்ணுறது. இந்த தடவை வந்து பெருமாளோட உருவத்தை அப்படியே தலிகை போட்டது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நம்ம வந்து தளிகைன்னு சொல்கிறோம், அதை போடுறது கூட எவ்வளோ ஒரு கஷ்டம்னு தெரியுமா? அது பண்ணும்போதே நமக்கு வந்து அவ்வளோ பொறுமை வேணும். அண்ட் தென் அவரோட உருவம் அப்படியே வரணும். வரலைன்னா கூட நமக்கு ஒரு மாதிரி மனசு சங்கடமாக இருக்கும்ல. ஸோ அதையும் வந்து பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிகிட்ருந்தேன். என் அம்மா கூட இருந்ததுனால ஓகே, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தேன். சரி இதனால அம்மா கொஞ்சம் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரொம்பவே அழகாக பெருமாள் வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு வேளை நீங்களும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் 2 வாரம் இருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். கடவுள் தானே, நம்ம கூப்பிட்டா ஓடி வருவாங்க. கண்டிப்பாக அழகாக அங்கே பாருங்கள் பெருமாள் சூப்பராக வந்திருக்காங்களே. ஸோ பெருமாளும் போட்டுட்டு அது பக்கத்துலேயே சங்கு சக்கரம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எல்லாமே பண்ணேன். ஸோ கொஞ்சம் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பெருமாளும் அழகாக வந்திருக்காங்க. ஆஃப்டர் 6-7 இயர்ஸ்க்கு அப்புறமா இப்போ தான் அம்மா அப்பா வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால் வெளியில் எங்கேயா சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போகணும்ல, அதனால் அங்கங்கே சுற்றி கடைசி நைட்டு பாடி டெம்பரேச்சர் நல்லா ஜாஸ்தியாகிட்டு ஃபீவர், கோல்டு, த்ரோட் பெயின் எங்கே நான் சுற்றிட்டு வந்தாலும் சரி எனக்கு இது கண்டினியூவாக வந்துடும். அது என்னமோ என்னோடய பாடி அந்த மாதிரி டக்குன்னு வந்து ஹீட் ஆகிடும். ஸோ பயங்கர ஹீட் பாடின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிடுச்சா, அதனால் ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட முடியலை. அதான் ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட பின்னாடி பேக்ரவுண்ட் சாங் போட்டிருப்பேன். என்னால் கன்வே பண்ண முடியலை. ஃபோன் எடுக்க கூட டைமும் இல்லை, அவ்வளோ பிஸியாக அப்படியே நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இருந்தது. அண்ட் லேட்டாக எந்திக்க, லேட்டாக தூங்க, அந்த மாதிரி வேறு ஷெட்யூல் மாறிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் அப்படியே வரும்னு நினைக்கிற கண்டினியூவாக வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம், ட்ரை பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான். ஸோ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரசாதமும் எல்லோரும் எடுத்து சாப்பிட்டுட்டோம். இந்த தலிகை போட்டு முடித்ததுக்கப்புறமா இதை நம்ம எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் எடுத்து ஒரு 1/2 ஹவர்லேயே வந்து எடுத்துடணும். அந்த பெருமாள் அப்படியே வச்சுட்டே இருக்கக்கூடாது. ஒரு 1/2 ஹவர் 20 மினிட்ஸில் எடுத்து எல்லோரும் பிரசாதம் சாப்பிட்டுக்கலாம். ஒரு சிஸ்டர் எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு தமிழ் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் தெரியாமையாங்க தமிழில் பேசுகிறேன். ஸோ தமிழ் தெரியுங்க. 14 இயர்ஸ் ஆகிடுச்சு மேரேஜ் ஆகி. இந்த 14 இயர்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு இந்த மாதிரி லாங்குவேஜே பேச போய் என்ன ஆகிடுச்சு, தமிழ் கம்மியாயிடுச்சு. அதனால் என்ன ஆகிடுச்சு, கண்டினியூவாக பேசும்போது கொஞ்சம் திக்கி வரும், அவ்வளோதான். அந்த வேர்டை வந்து யோசிக்கிற மாதிரி வந்துடுச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை, தமிழ் ரொம்பவே நல்லா வரும். அவ்வளோதாங்க. ரொம்ப தப்பாக நினச்சிடாதீங்க. நான் பெரிய நார்த் இண்டியன்னு, பெரிய ஹிந்தியில் ராணிலாம் கிடையாதுங்க. ஹிந்தி நல்லா பேசுவேன், அவ்வளோதான். ஹிந்தி எழுத படிக்கவும் என்னோடய பசங்க பெருசானதுனால அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டது தான், மற்றபடி எதுவும் இல்லை. கண்டிப்பாக இந்த வீடியோவில் எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நான் இங்கே முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ண வரைக்கும் டில் பாய்.